கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தீட்சை அவர் 3 கணக்கு சொல்கிறாரு. ஆம தீட்சை, கோழி தீட்சை, மீன் தீட்சை. ஏன் அப்படி சொன்னார்? அப்படிலாம் தீட்சைங்க இருக்குமா? இருக்குமா? கோழி முட்டை போட்டு அடை காத்து அதை பொறிக்க வைக்கும். ஸோ முட்டை போடுறது மட்டும் இல்லாமல் அதை அடை காத்து அது வரைக்கும் பாதுகாத்து அதை வளர்த்தா அதுக்கு பேர் கோழி தீட்சை. அதாவது ஒரு குரு சீடனை கூப்பிட்டு சிறகை கிழச்சி, கோழி தன் குஞ்சிகளை கூவி அழைப்பது போர் கூவி அழைக்கிறாரே, ஜீவன் தந்த ரட்சகர் சாக்கு பூக்கு சொல்லாமல் ஜல்ஜியாய் ஓடி வந்து 5 ஜீசஸ் அப்படிலாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த கோழி அந்த கோழி குஞ்சுங்களை அந்த இறகுக்குள்ளே வச்சுக்கும். பொறிக்கிறது மட்டும் கிடையாது, அது பக்குவமாக இறத்தேற வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கும். ஒரு குரு சீடனுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அனுபவத்தை மாற்றி தரலாம். இது கோழி நீச்சு. மீன் முட்டை போட்டு தான் மேடை முடிஞ்சுதான்னு இருக்கும், வெயிலில் பொரிக்கும். அது மீன் தனியாக என்ன பண்ணி ஆகணா போய்ச்சாகணும், கூடெல்லாம் போய் சுற்றி நிற்காது. சில வகை மீன்கள். அதனால் அது என்ன தீட்சை, வந்தோமா சொன்னோமா குத்தமாக போனால் அது பேர் மீன் தீட்சை. ஆமை எங்கேயும் முட்டை போட்டுரும், பொரிச்சிரும். ஆனால் அந்த பொரிச்ச ஆமை இருக்குதுல்ல குட்டி, தாக்கிட்ட போயிடும். இது எப்படி தெரியுதுன்னே தெரில. நாட் ஒன்லி ஆமை, காடை கோழி கூட அப்படி தான். காடை முட்டை போட்டு பொரிச்சுன்னு இருக்கும், பொரிஞ்சிட்ருக்கோம். பொரிஞ்ச உடனே அதில் ஓட முடியும் அந்த காடை குஞ்சியால். அந்த காடை குஞ்சு என்ன பண்ணால் அதோட தாய்கிட்ட போகும். அது இன்னொரு பொம்பளை தாய்கிட்ட போகிறது இல்லை, எது முட்டை போட்டுச்சு அதுக்கிட்ட. ஸோ அவர் காடை தீட்சை கூட சொல்லியிருக்கலாம், ஆமை தீட்சை. இது மரபு வழியாக யாரோ ஒருத்தர் சொல்லி கடத்தின்னு வரதுனால அப்படியே சொல்லுது. என் குரு எனக்கு ஆமை தீட்சை கொடுத்தாரு, என் குரு எனக்கு மீன் தீட்சை கொடுத்தாருன்னா, நீங்கள் பண்ணி மீன் தீட்சை கொடுத்தாரு, மீனை பார்க்க வச்சார், ஆமையை பார்க்க வச்சார். புதுசாக ஒரு சாமியார் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம். அவங்களாம் இந்த கதையை கூட பெரிய கதை, பொய் கதையாக கூட இது இருக்கலாம். நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அவங்க சும்மா கூட தமாசா கூட சொல்லிக்கலாம் ஆமை மீனுன்னு. இதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது. குரு எங்கேயோ இருக்கிற சீடனுக்கு அனுபவத்தை எண்ணத்தாலாம் அனுப்ப முடியாது. ஃபோன் பண்ணி இல்லை பேசி இல்லை என்ன பண்ணலாம் டைப் பண்ணி எல்லாம் வந்துச்சு. இப்போ என்னப்பா யாரோ ஒரு காதலி சும்மா நினச்சிருக்கலாமா, ஃபோன் பண்ணி பேசலாமா? ஈஸியாகிடுச்சு தானே. ஃபோன் மட்டும் பேசலாமா, இல்லை இதுக்கு வீடியோ கால் பேசலாமா? வீடியோ கால் பேசலாம். எவ்வளோ நேரம் வீடியோ கால் கையில் வச்சுட்டு பேசலாமா, ஸ்டாண்டில் வச்சுட்டு பேசலாமா? முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிறேன், எனக்கு ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய்லாம் ஒருத்தர் அம்சங்களாங்கிறாங்க. ஒரு 59 லைக்கு, 95 பேர் பார்த்துங்கிறாங்க. இம்ப்ரெஷன் பார்த்தா ஒரு 10,000 5,000 இல்லை 20,000, அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. பட் 95 பேர் ஸ்டாண்டர்டாக பார்த்துனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. சாத்தியப்படுது தானே? நீங்கள் 95 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஆன்லைனில் இல்லை, ஆன்லைனில் இருக்கிறவங்க மட்டும். அப்போ சாத்தியம்தான். எப்படி? எண்ணத்தால் இல்லை, எண்ணத்தால் ஒரு கருவியை கொண்டு பண்ண முடியுது. எண்ணத்தால் என்ன பண்ண முடியுது? கருவியை கொண்டு போக முடியுது. புருஷனும் பொண்ணு வேறு இடத்துல இருக்கிறாங்க, ஃபோனை பண்ணி காதலிக்கவும் செய்யலாம், ஃபோனை பண்ணி வெறுப்பேற்றவும் செய்யலாம். இப்போ என்ன பண்ணுகிற? சாப்பிட்டியா? தூங்குனியா? அங்கேயா மூச்சு விடுது? பெரிய மூச்சு ஏன் வருது? என்ன பிரச்சனை உனக்கு? அங்கே தனியாக இருக்கிறியே, போர் அடிக்குதா? என்ன சொல்கிற? அப்படியும் பேசலாம். யாருக்கு தெரியும்? தூரத்தில் இருந்துக்கினே, பக்கத்துலேயே இல்லை, விஷயம் பக்கத்துலேயே கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் வெறுப்பேற்ற தூண்டா இல்லையா? அவன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சத்தம்லாங்கிறான். ஃபோன் பண்ணியே, ஃபோனில் பேசினே இருப்பான், காதல் சத்தம் வந்துட்டுருக்கோம். ஏன்? உங்கள் அம்மா என்ன வரும்போது டிவி வாங்கினார் சொன்னாங்களாமே, நீ ஏன் அதெல்லாம் வாங்கின்னு வருவ? அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு என்னத்துக்கு டிவி? இவக்கான அவங்களா பார்க்க போகிறாங்க, வாங்கின்னு வந்து பொண்ணுக்கு தானே கொடுக்க போகிறாங்க. ஏன்டி ஒரு டிவி வாங்கிட்டு இருப்பான் வரோம் சொல்லியிருப்பான். ஒன்று இவன் சேர்த்துருவான், இல்லை அவன் சேர்த்துருவான். எங்கே? ஒரு ஃபோன்லேயே வேலை முடிஞ்சிச்சு. அப்போது குரு இல்லை, யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஒன்றுத்தர் எங்கன்னா இருந்துங்கண்ணே எண்ணத்தாலேயே தாக்கவும் முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஃபோனை எடுத்தால் தானே. ஃபோனே எடுக்கலன்னா, சில பேர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, வெளியே போயிட்டாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. வரும்,
வந்தால் கூட வரல வராத மாதிரி பார்த்துட்டு கம்முன்னு வச்சுருந்தா சைலண்ட்டில் வச்சுருப்பான். அமௌண்ட்டில் இப்போ பார்த்துட்டு இந்த சனி நாயுதுன்ட்டு எடுத்து வச்சு ஏன் ஃபோன் வச்சுட்டு நான் எப்போ வர போகிறேன்னு கேட்க போகிறாங்க. இப்போ வரேன்னு சொல்லிட்டா ஏன் வரலன்னு வர சொல்லுவாங்க. இதுக்கு தேவை எங்கே இருக்கிறேன்னு கேட்பாங்க. இது தேவையா? அது நான் என்ன பண்ண முடியும்? என் நிம்மதி கிடைக்குதுன்னு ஒரு ஃபோன் வாங்கி வைங்கிறேன்னு வச்சுக்கிறீங்க. சொல்லமா இல்லையா? சில பேர் எப்போ என் பொண்டாட்டி ஃபோன் பண்ண போகிறான்னு காத்துன்னு வைப்பான். அப்படி தானே? சரி, அதுவும் மோசம். பெரும்பகுதி பெண்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. பையில் எங்கன்னா ஃபோன் இருக்கும், இல்லை எங்கன்னா தனியாக இருக்கும், பாத்ரூமில் இருக்கும். ஃபோனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஃபோன் பண்ணுவோம், எடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணலைன்னா எடுக்கலன்னு மட்டும் கோவப்படுவாங்க. பார்த்தீங்களா? இந்த அனுபவம் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். சிரிப்பு பேர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க மேக்சிமம். கரெக்டா? ஏன் நீங்கள் எடுத்துருவீங்களா? எடுத்து பேசுவீங்களா? தெரியல. ஃபோன் பண்ணால் எடுப்பீங்களா? என்ன நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. வரும்போது மெத்துன்னு இருந்தது அப்படின்னா ஃபோன் பண்ணுறாருனீங்கன்னா அடுத்தது ஒன்று இருக்காது. நீங்களாம் ஒரு எல்லாத்தையும் நடந்து சச்சங்க எல்லாம் வந்துடும். இது மட்டும் கோர்வே ஒரு வீக் சேர்ந்து வருவானுங்க. எல்லாம் உலகம் மோசமாக இருந்தது. இப்போ இல்லை லைவில் பார்த்துக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணல எனக்கு தெரியாது. இப்போ ஆமை, மீன், கோழி இப்படியெல்லாம் தீட்சை மாதிரி ஆளாளுக்கு ஒரு தீட்சை கொடுத்துக்கலாம் தானே. நான் 3 தீட்சையும் கொடுக்க தகுதியானவன் தான். என்னாலன்னா நான் பண்ண முடியும். ஆமை தீட்சையும் கொடுக்க முடியும். ஆமை தீட்சையும் இன்னும் என்கிட்ட நிறைய தீட்சை இருக்குது. அணில் தீட்சை, உலகத்தில் ஜீவராசிங்கெல்லாம் சொல்லுங்கள், அந்த தீட்சையெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டமாக ஒரு அனிமலை பிடிச்சின்னு வந்துட்டு ஐயா எனக்கு இந்த தீட்சை கொடுங்க. ஆமாம், சிரிக்காதீங்க, உண்மையே தான். நான் கங்காரு பார்த்தேன், நல்லா இருந்தது. அது குட்டியை வயிற்றுலேயே வச்சுன்னு இருக்கோம். எனக்கு கங்காரு தீட்சை கொடுங்க அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. எனக்கு வயிறு இல்லைப்பா, உள்ளே சொருவிக்க முடியாது. அது எப்படி இருக்கணுமோ என்ன பண்ணலாம் நம்மப்பா, எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் நான் ஏபிலிட்டி தான். ஏன்னா எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னத்தை கடத்தணும் இன்னொருத்தருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் எண்ணத்தாலேயோ இல்லை இந்த மாதிரி வேறு ஒரு அனிமல்ஸ் எல்லாம், இந்த 3 அனிமல்ஸ் மட்டும்தான் இல்லை, வேறு டைப்லாம் இருக்குது. வேறு எதனா கூட சொல்லுங்கள். அணில் தீட்சை கொடுங்க அப்படின்னா அணில் தீட்சை கொடுப்பேன். இது மாதிரி யார் இஷ்டம்? ஒரு மனிதன், புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இன்னொருத்தனுக்கு என்ன பண்ண முடியும்? புரிய வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபார்மெட்டையும் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். இவன் காலில் விழ மாட்டான், என்ன இப்போ பிரச்சனை? அது பிரச்சனை. அவன் திமிரி எப்போனா ஓடியாமல் போனான், அது யாருது? அவன் ஏதோ பாவம் கால் மட்டமாக இருந்துன்னு வச்சுக்கிறான், கை தான் விசேஷம்னு வச்சுருந்துக்கிறான். நடந்து வந்தது போனது நிற்கிறதுல எங்கே தான்? காலில் தான். ஆல்மா கால் மதிப்பு இல்லைன்றான். யார் இஷ்டம்? அது அவன் இஷ்டம். அவனுக்காக புரிஞ்சா போயிட்டு புரிய கட்டி போட்டோம். ஞானம்னா அப்படி கிடையாது. 100% குரு சொல்கிறது கம்முன்னு கேட்டுருது. கேட்கலனாலும் பரவாயில்ல, குத்துங்கிறியான்னா யாருக்கு தெரியும்? திடீர்னுட்டு அவன் ஆமதிச்சை வாங்கிட்டான்னா, திடீர்னுட்டு ஒரு நாள் என் எண்ணத்தினால நிறைய பேர் என்னை பார்த்துன்னு வராமல் பக்குவமாக இருக்கிறவங்களாங்கிறாங்க. பல்ல கட்சின்னு போகக்கூடாது. அப்படியே உள்ள கால் உடம்பு எல்லாம் பிடிச்சி இழுக்கும். இந்த வீடியோலாம் பார்த்தோன்னே பிடிச்சி அப்படியே போனோம். நான் அடுத்த வாரம் போய் சேரணும்னுப்பான். என்ன பண்ணுறதுன்னு கம்மனே கேட்டுட்டு மறுநாள் காலைல ஒரு சரக்கோ ஒரு கட்டிங்கோ இல்லை வேறு எதையோ பார்த்துட்டு விட்ருவான். இப்படியே போயின்னு ஒரு 9 வருஷம் போயிடுச்சு சார், 8 வருஷம் போயிடுச்சு சார்னே சொன்னோம். இதெல்லாம் விட்ருங்க. ஒருத்தன் வந்துட்டான், சத்சங்கத்துக்கே வந்துட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 வருஷமாக பார்த்துக்கிறேன்னு வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இவ்வளோ தானே, இவ்வளோ நல்லா பேசிக்கிறேன், கால் கழுவினுக்கிறாங்கல்ல அப்படின்னு போயிட்டான். அவனுக்கு கஷ்டமாகுது. உஷாராக கவனிக்கிறான். பொம்பளை கையை எப்படி போட்டார், ஆம்பளை கையை எங்கே போட்டார். அவன் எதுக்கு சத்சங்கத்துக்கு வந்தான்னா அவர் கை என்ன பண்ணுது, நான் எங்கன்னா இப்படி தட்டிகிட்டு இருப்பேன், அதை வர கவனிச்சுருக்கிறேன். யாரை இப்படி தட்டுறாரு, யாரை தட்டல, இவ்வளோ டீட்டெயிலாக. சார் நாங்கள் இப்படிலாம் பார்த்ததில்லை, நீங்கள் தான் இப்படிலாம் சொல்கிறீங்க. பார்த்தவங்களாங்கிறாங்க, அது பார்த்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்க்கலன்னா யார் பிரச்சனை? இது ரொம்ப பிரச்சனை. இன்னும் மோசம்லாங்கிறாங்க. கட்டி பிடிக்கும்போது ஊக்கா இருந்துச்சு, சத்தம் கட்சினவங்களாங்கிறான். அவர் கட்டி பிடிச்சாரு அந்த பொம்பளையை, இன்னும் இல்லாமல் ஊக்கா இருந்திருக்கும். அப்போ அவன் உஷாராக காது விட்டு கேட்டுனுக்குறாங்க. வெறும் கண்ணில் மட்டும் பார்க்கல அவன். அப்போ காது மூக்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சு. இதுக்கு இந்த மாதிரி தீட்சிங்கெல்லாம் பேர் என்ன சொல்கிறது? அப்போது திசைனா என்ன பண்ண முடியும்? ஒரு குரு நினச்சா என்ன பண்ண முடியும்? ஆனால் என்ன பண்ணணும்? சீடன் ஒத்துழைக்கணும். இல்லைன்னா ஒத்துழைக்கணும். கம்மனே அவர் சொன்னால் செஞ்சால் ஏதோ நடக்கும். இல்லை நான் அது மாதிரி ஆன இல்லை, நான் பரிசுத்த ஆத்மா அப்படின்னா என்ன பண்ண முடியாது.
அதுவும் இந்தியாவில் போந்துட்டேன்னா ஜாதியெல்லாம் வருது. நீயாவே அந்த கிளாஸ் சிஸ்டர்லாம் பார்த்து குவாலிட்டி அப்படின்னு எப்போவுமே பாட்டிலில் அடித்து வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும். நம்ம பானையில் கலக்கி வச்சுருந்தா அது என்ன இருக்காது. நல்லா காசி கூழ் காசி விற்றுன்னு போகிற அம்மா நல்லா சூடாக கொதிக்க வச்சு நைட்டு வேக வச்சு அது தயிரெலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பா. அந்த டிசைன் பார்த்தோன்னா எனக்கு பிடிக்காது. ஆமாம், 4 எச்சை தூப்பி நல்ல டப்பாவில் போட்டு பாக்ஸில் போட்டு சீல் பண்ணி மேலே ஒரு கவர் போட்டு ஸ்டெயிலாக ப்ரெசன்ட் பண்ணோடனே அது செப்போட எச்சையாக இருக்கும். சொல்ல முடியாது. மூக்கு சிந்தி தண்ணியில் அடிச்சிருப்பான், வடையை தட்டி அக்கல்ல தடி போட்டிருப்பான். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதில் பேர் மேலே எதனா எழுதியிருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் இருக்கும். இப்போ அஜந்தா பேக்கரின்னு போட்டான்னு வச்சுக்க, எச்சு துப்பி இருந்தால் பீப் இருந்தால் கூட சாப்பிட்ருவான். ஏன் அது என்ன பேக்கரி? அது அஜந்தா பேக்கரி. இப்போ பக்கத்தில் ஒரு ஆயா பாட்டி சுட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி இல்லை? அந்த கேள்வி என்றைக்குமே குளிக்காம அன்னி தான் குளிச்சுட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை குளிக்கலனா கூட கையெல்லாம் சுத்தமாக கழுவி என்ன பண்ணியிருக்கான் வந்துருக்கோம். அவன் இவ்வளோ பெரிய டேப்லாம் வச்சு அவ்வளோ பெரிய தொப்பி வர போட்டுன்னு வருவான். செஃப் அப்படி வந்து பார்த்தோன்னா நீங்களாம் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. நம்ம பஃபே போனோம் இலங்கைக்கு, பார்த்தீங்களா? கையில் தான் எடுத்து வச்சான். நம்ம கரண்டிலாம் வச்சுருப்பானுங்க ஸ்டைல், அப்படி கரண்டிலாம் வச்சு கரண்டில் அப்படி பிடிச்சி பக்குவமாக எடுத்துன்னு வருவோம்ல. அந்த செஃப் எல்லா உடனே அப்படி எடுத்தான், எடுத்து இப்படி போட்டான், இப்படி பரப்புனா. பார்த்தேன் உள்ளே நான் நடக்குமோ, இது நம்ம கண்ணு தெரிஞ்சு இப்படியே நடக்குது. தீட்சி எப்படி போனோம்? யார் இஷ்டம்? இஷ்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கலைப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.